நாகராஜ் சார், இப்போ 29,000 ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாம போனதுக்கு காரணம் எஸ்எஸ்சி திட்டத்தின் கீழ் நிதி கொடுக்கல. இப்போ பிஎம் ஸ்ரீ அப்படின்னு வரும்போது அதற்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? இப்போ கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் நிதியை எஸ்எஸ்சி திட்டத்திலிருந்து நீக்குவதை மத்திய அரசு பரிசீலிக்கணும் அப்படின்னு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றமே ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்க கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் எஸ்எஸ்சி நிதி கொடுப்பதற்கு என்ன பிரச்சனை? அப்போ நீங்க பிஎம்சி ஏத்துக்கணும், மும்மொழி கொள்கை ஏத்துக்கணும் அப்படின்னு அப்பதான் நாங்க இதுக்கு நிதி கொடுப்போம் அப்படின்னா இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்ன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ ஒரு மிரட்டலா, இது மறைமுக மிரட்டலா? சார், ஆக்சுவலா பலமுறை நாங்க சொல்லிட்டோம். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்ததை விட 3 மடங்கு நிதியை நாங்கள் தமிழகத்துக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதுபோல பல்வேறு திட்டங்கள் இதுவரைக்கும் நினைச்சு பார்க்காத பாம்பன் பாலம் உட்பட, தூத்துக்குடி துறைமுகம் உட்பட பல்வேறு வளர்ச்சிப் பணிகள், இன்னும் சொல்ல போனா சாலைகள் உட்பட கட்டமைப்பை மேம்படுத்துறது நாங்க தான். 6 மருத்துவக் கல்லூரிகள் நீங்க பார்த்திருப்பீங்க, ஏறக்குறைய 11 மருத்துவக் கல்லூரிகளை நாங்க புதிதாக கொடுத்திருக்கோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். நம்ம தலைப்புல அரசியலாக்கப்படுகிறதா அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று அறிவிச்சிருக்காரு, பள்ளிகளில் படிக்கிற இஸ்லாமிய பெண் குழந்தைகளுக்கு 1ஆம் வகுப்புல நாங்க இருந்து 1000 ரூபாய் தரப்போறோம். சார், அந்த பள்ளியில கிறிஸ்தவ குழந்தைகள் படிக்கிறார்கள், இந்து குழந்தைகள் படிக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு மட்டும் 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது இது எந்த வகையில மத சார்பு ஆகும் சார்? மத சார்பற்றன்னு சொல்ற நீங்க, இது மத சார்பு இல்லையா? ஒரு சார்பு இல்லையா? இல்ல இப்போ இல்ல உச்ச நீதிமன்றம் முடிச்சிடறேன் கேள்வி கேளுங்க. இப்போ அவர் நண்பர் சொன்னாரு அதுக்கு நிதி தரல, இதுக்கு நிதி தரல. மத்திய அரசு மாதிரி நிதியை கொடுக்கின்ற அரசு, நீங்க ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும்னா ஒரு நாம்ஸ் இருக்கு. 40% நீங்க செலவு செய்யுங்க, 60% மத்திய அரசு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. பணத்தை கொடு, நிதியை கொடுன்னு கேட்டுட்டு நீங்க ஒவ்வொன்றைக்கும் மாற்றி உங்களுடைய வாக்கு வங்கியை வலுப்படுத்துவதற்கு நீங்க வழங்குனீங்க அப்படின்னா அது எந்த வகையில் நியாயம்? இல்ல, வழங்கிய நிதியை கொடுக்காம இருக்கிறது இப்போ தமிழக அரசு தான் கொடுத்ததை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த நிதியை? இப்போ காங்கிரஸ் ஆட்சியின் போது வழங்கப்பட்ட நிதியை விட தற்போதைய அரசின் போது நிதி அதிகமாக வழங்கப்படும் சொல்றீங்க. அப்போ இருந்த விலைவாசி வேற, இப்ப இருக்கிற விலைவாசி வேற, அது தண்ணிக்கு அதை விடுங்க. இப்ப கேள்வி என்னன்னா, பிஎம் ஸ்ரீ ஏற்றுக்கொண்டால்தான், மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி அப்படின்னா அதற்கும் சமக்கிர சிக்ஷாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதுக்கான திரும்ப நான் சொல்றேன் உங்ககிட்ட. கடந்த ஆண்டு நான் சொல்றேன் பாருங்களேன், கடந்த ஆண்டு 23-24 1800 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம். ஏன் மீண்டும் அடுத்தது கணக்கு தரல? 40% நீங்க செலவு செஞ்சதுக்கான கணக்கை நீங்க ஒப்படைக்கணும் மத்திய அரசுக்கு. மத்திய அரசு ஒண்ணு அவங்க அப்பா வீட்டு கம்பெனி அல்ல. யாருடைய அப்பா வீட்டு கம்பெனியில் அவர் கேட்டார்ல, யார் அப்படி காசுன்னு கேட்டார்ல, கணக்கு தரணும். காசுக்கு கணக்கே தராம பணம் கொடுன்னு கேட்டீங்கன்னா எப்படி பணம் கொடுக்க முடியும்? மத்திய அரசு என்ன நம்ம வீட்டு சொத்தா? அவங்களும் கணக்கு தரணும்ல, ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா? ஆனா நீங்க பணம் கொடுன்னு கேட்பீங்க. சார், நீங்க இப்ப 100 நாள் வேலை மன்ரேகான்னு சொல்ற 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு 3 மாநிலங்களை விட அதிக நிதியை பெறுகின்ற மாநிலம் எதுன்னு கேட்டா தமிழ்நாடு. ஆனா முழுமையாக முறையீடு செய்யப்படுகிறது. சொல்ல வரேன். நாங்க அதுல முதல் இருக்கிறோம், இதுல முடிச்சிடறேன். நாங்க இதுல முதல்ல இருக்கிறோம், நாங்க அதுல நம்பர் இருக்கிறோம். எதுக்கு 1 லட்சம் கோடி பற்றாக்குறை? இல்ல சார், 1 லட்சம் கோடி பற்றாக்குறை எதற்கு? ஒரு 1000 ரூபாய் நர்ஸுகளுக்கு, உயிரை காக்கிற தொழில் செய்யற நர்ஸுகளுக்கு உங்களால சம்பளம் வழங்க முடியல, தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்க முடியல. எதுக்கு இந்த வெற்றி பெற பேசுறீங்க சார்? நீங்க உச்ச நீதிமன்றம் கேக்குது, போங்கி கொட்டுது. சம்பளம் தர முடியல, நர்ஸுகளுக்கு சம்பளம் தர முடியல, ஆசிரியர்களுக்கு சம்பளம் தர முடியல, தூய்மை பணியாளருக்கு சம்பளம் தர முடியல. இலவசம் எதுக்குன்னு கேக்குது. எதுக்கு இலவசம் தரீங்க? எல்லா பெருமையா பேசுற நீங்க சுயசார்பு பேசுற நீங்க, இவ்வளவு தொழில் பண்ற நீங்க திட்டம் போடுங்க சார். திட்டத்துக்கான பணத்தை கேளுங்க. பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் என்ன குறைபாடு இருக்கு?
இன்னைக்கு மேம்படுத்தப்படுகிறது, மேம்படுத்தப்பட்ட ஆய்வகங்கள் வருகிறது. இன்னும் சொல்ல போனா தனியார் கல்வியோடு தொடர்பு எடுக்கப்பட்ட அந்த ஏற்கனவே மேம்பட்டுதான் இருக்கு அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டுல மேம்பட்டுதான் இருக்குங்கிறாரு சார். மேம்பட்டு இருக்குது சார், அதான் சொன்னேன். கல்வியில் திறந்து தமிழ்நாடுன்னு சொன்னல, இவங்க ஒண்ணும் மேம்படுத்தல. திராவிடர் கழகம் ஒண்ணும் மேம்படுத்தல. நீங்க என்ன சொன்னாரு இவங்க? இல்ல சார், முடிச்சிடறேன். இவங்க பெரியார் என்ன சொன்னாரு? இவங்களுடைய மூதாதையர், இவங்களுடைய வழிதோன்றி என்ன சொன்னாரு? இந்தியாவில் குண்டூசி கூட தயாரிக்க முடியாது, வெள்ளைக்காரன் சென்னை மாகாணத்தையாவது ஆண்டு கொள்ளட்டும் வெள்ளைக்காரன் என்று கேட்டவங்க இவங்க என்ன சொல்றாங்க? முதல்ல நம்பர் 1ல இருந்த தமிழ்நாட்டை 100 மீட்டர்ல முதல் வந்த தமிழ்நாட்டு மாணவனை 10 மீட்டர் ஓட வச்ச பெருமை இந்த திராவிட கழக அரசு. மதுவால், போதையால், இலவசத்தால் கட்டுப்படுத்துங்க சார். சார் கேப்போம் சார், தன்னுடைய சுயலாபத்துக்காக இந்த மக்களை அறிவற்றவர்களாக மாற்றக்கூடிய வேலையை தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி வீசி வச்சிருக்காங்க. இல்ல அவரு என்ன சொல்றாரு? என்ன பேசணுமோ அது மட்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஓட ஓட அடிக்கிறாங்க தெரியல. 2014, 2019, 24 ஒரு சீட் ஜெயிக்க முடியுதா உங்களுக்கு? இங்க இன்னொருத்தர் முதல்ல ஏறி வச்சு 4 எம்எல்ஏ வாங்கிட்டா நீங்க மக்கள் உங்களை ஏத்துட்டாரு தெரியுமா? அறிவு இருக்கனால தான் உங்களை தூக்கி வீசி வச்சிருக்காங்க.